வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், தென் தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் 7 சென்டிமீட்டரும், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, திருவாரூர் நன்னிலம் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடலூர் ஆட்சியர் அலுவலகம், கன்னியாகுமரி, கொட்டாரம், கோயம்புத்தூர் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 4 சென்டிமீட்டரும், மதுரை விரகனூர் அணை, கன்னியாகுமரி நாகர்கோவில், களியல், ராமநாதபுரம் பாம்பன், கன்னியாகுமரி பேச்சுப்பாறை, விழுப்புரம், விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர், கன்னியாகுமரி மாம்பழத்துறை ஆறு, தூத்துக்குடி திருச்செந்தூர், நாகப்பட்டினம் வேதாரண்யம், செங்கல்பட்டு திருப்போரூர், கன்னியாகுமரி அணைக்கிடங்கு, தென்காசி சங்கரன் கோவில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் கீழணைக்கட்டு, தென்காசி கடனா அணை, தேனி வீரபாண்டி, திருநெல்வேலி மாஞ்சோலை, கோயம்புத்தூர் சின்கோனா, தென்காசி சிவகிரி, விழுப்புரம் வளவனூர், ராமநாதபுரம் தங்கச்சிமடம், கன்னியாகுமரி குழுத்துறை, மயிலாடுதுறை, விருதுநகர் ராஜபாளையம், கடலூர் வேப்பூர், திருவாரூர், கடலூர் பெல்லாந்துறை தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை கோடியக்கரை, அரியலூர் ஜெயம்கொண்டாம், கடலூர் காட்டுமயிலூர், சிதம்பரம், திருவாரூர் கொடவாசல், மயிலாடுதுறை தரங்கம்பாடி, கன்னியாகுமரி கோழிப்போர்விலை, மயிலாடுதுறை செம்பனார்கோயில் பொதுப்பணித்துறை, திருவாரூர் நீடாமங்கலம், திருவாரூர் வலங்கைமான், நீலகிரி கிளன்மார்கன், ராமநாதபுரம் மண்டபம், தஞ்சாவூர் கும்பகோணம், நீலகிரி கீழ்கோத்தகிரி எஸ்டேட், தூத்துக்குடி கயத்தார், மதுரை கல்லந்திரி, திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம், திருவாரூர் பாண்டவரடி, கடலூர் சேத்தியாத்தோப்பு, தஞ்சாவூர் மதுக்கூர், கடலூர் மாத்தூர், திருநெல்வேலி காக்காட்சி, காஞ்சிபுரம் குன்றத்தூர், மயிலாடுதுறை மணல்மேடு, கடலூர் தொழுதூர், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி முக்கடல் அணை, தஞ்சாவூர் மஞ்சளாறு, காரைக்கால், ராணிப்பேட்டை பணப்பாக்கம், மதுரை சிட்டம்பட்டி, கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர் வெட்டிக்காடு, கடலூர் கீழ்ச்செருவை, தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை: தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட குறைவாக இருந்தது. ஈரோட்டில் அதிகபட்ச வெப்பம் 35.8 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 32 டிகிரியிலிருந்து 36 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 32 டிகிரியிலிருந்து 33 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 29 டிகிரியிலிருந்து 32 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் 19 டிகிரியிலிருந்து 26 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் 28.1 டிகிரி செல்சியஸாகவும், நுங்கம்பாக்கத்தில் 29.3 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல்: தஞ்சாவூர், கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, மதுரை, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. சென்னை, கடலூர், கரூர், மதுரை விமான நிலையம், நாகப்பட்டினம், நாமக்கல், தஞ்சாவூர், திருச்சி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் -4.1 டிகிரி செல்சியஸ் மிகவும் குறைந்துள்ளது. தஞ்சாவூர், நீலகிரி, ஈரோடு, கரூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. தருமபுரி, திருநெல்வேலி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் -3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிகவும் குறைந்துள்ளது. சென்னை, கடலூர், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் -5.1 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட மிகவும் குறைந்துள்ளது. நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பம் 20 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. தஞ்சாவூர், மதுரை மற்றும் சேலம் மாவட்டங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையே நிலவுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை: தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மே 19ஆம் தேதியன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி,
மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மே 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தென்காசி, தேனி, ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மே 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று முதல் 21ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பு நிலையிலும் அல்லது இயல்பை விட குறைவாகவும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 to 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 to 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், தெற்கு கேரள கடலோர பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், கேரள கடலோர பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மே 19 முதல் 21ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.